இந்த கடுமையான கடன் சுமை இருக்கிற காலகட்டத்துல, கடுமையான மன அழுத்தம் இருக்கிற காலகட்டத்துல, கடுமையான தசாபுத்திகள் நடக்கிற காலகட்டத்துல அதிகமாக ஜீரணம் ஆவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த உணவுப் பொருளையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய மூளையும் அழுத்தமாகிறது. நம்மளுடைய 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வயிறு, அதுல குறிப்பா இரைப்பை, பெருங்குடல், சிறுகுடல், எப்படி பெருமூளை சிறுமூளை என்று இருக்கிறதோ அந்த பெருமூளை சிறுமூளைக்கும் உள்ள தொடர்பு எங்க இருக்கிறது அப்படின்னா பெருகுடல் சிறுகுடலுக்கும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய குடல் பகுதியில கழிவுகள் தேங்கும் பொழுது வரக்கூடிய வெளிப்பாடின் பெயர் தான் மன அழுத்தம், தூக்கமின்மை, எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, உங்கள் உடலில் வாதத்தன்மை அதிகமாகி அடிக்கடி நோய்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருப்பது. அப்போ இந்த மாதிரி கெட்ட தசாபுத்தி காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு உங்களுடைய உணவுகள் எளிமையாக செரிக்கக்கூடிய கால சூழல்கள்ல இருக்கிறதோ, ஒரு கடுமையான மனநிலை, கடுமையான போராட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது இந்த உணவுல நீங்க எந்த அளவிற்கு எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க 6ஆம் பாவம் எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த 6ஆம் பாவம் அதிக மன அழுத்தம் இருக்கும் பொழுது அதற்கு இலகுவான விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம புத்தி கூர்மை தெளிவா வேலை செய்யும். அதனால பதட்டப்படாம, கோபப்படாம, எதிரிகளை சம்பாதிக்காமல், உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. சரிங்கய்யா, அப்ப எளிமையாக செரிப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சந்திரன் தான். இப்போ பாலிலிருந்து மோர், மோரிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணெய், நெய், இப்படி சொல்றோம் இல்லையா, அதுல மிக முக்கியமானது, அதாவது சந்திரனுக்குள் குரு இருக்கார். இப்ப சந்திரன் வெண்மை, குரு அப்படின்றது மஞ்சள். இப்போ இந்த இடத்துல சந்திரனும் குருவும் கடகராசியை குறிப்பது. இந்த இடத்துல கடகராசியில் தான் குரு உச்சம் அடைகிறார், பாலுக்குள்ளதான் குரு பகவானும் இருக்கிறார். அப்ப அந்த நெய்யை நீங்க தினசரி சாப்பிட உங்களுடைய 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் பகுதி சுத்தமாகும். இந்த சுத்தமாகிறதுனால உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியும் சாந்தமும் கோபம் இல்லாத நிலையும் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே தெளிவா இருக்கும். இதுதான் மதிக்கூர்மை அப்படின்னு அர்த்தம். மதிக்கூர்மையோடு தெளிவோடு யார் இருக்கிறார்களோ இவர்கள் கடன் சுமையே வரமாட்டார்கள், கடன் வாங்குவதற்கு விரும்ப மாட்டார்கள்.